சார், முதல்ல நம்ம டிஸ்கஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ண போறோம்னா, ஒரு ஆடியோ தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் பேசப்பட்ட பெரியவர் முதல் சிறிய குழந்தை வரை பேசிய ஆடியோக்கள் சார், அதை கேட்போம் சார். கேட்டுட்டு பேசுவோம் சார். நம்முடைய டைரக்டர் அந்த ஆடியோக்களை ஒன்றன் பின் ஒன்றாக ஒளிப்பதிவு செய்த அந்த ஆடியோக்களை வெளியிட்டால் சிறப்பாக இருக்கும். விஜய் அண்ணாக்கு விசில் சின்னத்துக்கு உங்க ஓட்டு போடுங்க. உங்க ஓட்டு வேற யாருக்கோ போட்டு வேஸ்ட் பண்ணாம தளபதி விஜய் அண்ணாக்கு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. சத்தியமா சொல்றேன், அந்த மனுஷன் மூஞ்சே வாடிச்சு, எங்களால பார்க்கவே முடியல. விஜய் அண்ணா, நீங்க யாருக்காக இவ்வளவு கஷ்டப்படணும்? நீங்க மக்களுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறீங்க. ஆனா அதே மக்கள் உங்களை என்ன பண்ண போறாங்க? அதுக்கு பதில் எனக்கு ஒன்னும் புரியல. சத்தியமா அண்ணா, உங்களுக்கு எல்லா கடவுளும் உங்களுக்கு அந்த ஒரு இவ்வளவு விஷயத்த ஃபேஸ் பண்ற அளவுக்கு உங்களுக்கு சக்தி கொடுக்கணும். ஆனா நீங்க இதுக்கும் மேல நீங்க வருவீங்க, சத்தியமா சொல்றேன். ஆனா நீங்க சோர்ந்து போயிடாதீங்கன்னா விஜய் அண்ணா, நீங்க சோர்ந்து போயிடாதீங்க. கண்டிப்பா நீங்க வருவீங்க. ஆல் தி பெஸ்ட். தமிழ்நாட்டு மக்களே, அண்ணாவை கை விட்டுறாதீங்க. உங்க மேலேயே நம்பிக்கை இருக்குது. நான் இன்னும் வேற என்ன சொல்வேன்னு எனக்கு தெரியல. நம்ம விஜய் அண்ணாவை தவிர அடுத்த ஆட்சியில மு.க. ஸ்டாலின் வந்து உட்காந்தாருனா நாங்களே பிள்ளைகளும் மருந்து ஊத்தி கொண்டுறணும், நாங்களும் மருந்து குடிச்சே செத்துறணும். ஃபுல்லா பயந்துட்டானுவோ, ஆல் டோட்டல் ஃபுல்லா பயந்துட்டானுவோ. குப்பை பொறுக்கிறவன் 2 பொண்டாட்டி வச்சிருக்கான், கூட்டுறவன் 4 புருஷன் வச்சிருக்கான், 2 காசு இல்லாதவங்க கூட 10 பொண்டாட்டி 10 புருஷனோட ஜாலியா வாழ்றாங்க. எங்கள்கிட்ட காசு இருக்கு, நாங்க வச்சுக்குவோம், வச்சுக்காம போவோம். உங்களுக்கு என்ன அரசியல் தானே, ஓட்டு தானே, ஓட்டுக்குள்ள வச்சு நீங்க சமாளிக்கணும். அவர் விட்ட மேனிஃபெஸ்டோ பாத்தீங்களே, செம்ம இம்ப்ரெஸ் ஆயிட்டேனா. இது வரைக்கும் யாருமே எல்லாம் பாருங்க, நான் 8000 ரூபாய் கூப்பன் தரேன், நான் 10,000 ரூபாய் தரேன் தான் சொன்னாங்க. அதெல்லாம் அந்த சீனே கிடையாது. விஜய் கூட 2500 நான் கொடுக்கறேன் உதவிக்காக அப்படின்னு. ஆமா, நீங்க தப்பா. ஆனா அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? மக்கள் பணத்துல இருந்து கொடுப்பேன்னு சொல்லல, ஏன் பணம், நான் ஏன் பணத்தை தரேன், மக்கள் பணம் எனக்கு தேவையே கிடையாதுன்ட்டாரு அவரு. அவர் தானா? அவர் தான் ஓட்டு போடுவா. எங்க வீட்டுல 9 பேர் இருக்காங்க, 9 பேர் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. இல்லன்னா அவங்களுக்கு சோர்ல விஷம்தான். ஓட்டுனா தெரியாது சொன்னீங்க, எலெக்ஷன்னா தெரியாது சொன்னீங்க. விஜய் மாமா மட்டும் சிஎம் ஆக போறாங்கன்னு எனக்கு நல்லா தெரியுமா? அதுக்கு எதுக்கு அழுவுற? அதுக்கு என்னமோ பண்றது? தாத்தா பாட்டி அத்தை மாமா அண்ணன் அக்கா எல்லாரும் வணங்காம விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடணும். ஒரே ஒரு வாட்டி மட்டும் ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுங்க. எக்ஸ்கியூஸா? வாய்ப்பு கொடுக்கணுமா? அதுக்கு எதுக்குடா அழுவுற? இப்ப ஸ்டாலின் தாத்தா இவ்வளவு நாள் சிஎம்மா இருந்தாங்களே, ஆமா, விஜய் மாமா வாரி இன்னைக்கு சிஎம்மா இருக்கட்டும் கொஞ்ச நாள். அது நிச்சயமா சிஎம் ஆவாங்கடா. மறக்காம 23 மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் ஓட்டு போறதுக்கு டைம் இருக்கு. தயவு செய்து எனக்காக விஜய் மாமாவுக்கு ஓட்டு போட்டுருங்க ப்ளீஸ். அதுக்கு எதுக்கு அழுவுற லூஸ் குட்டி? ஸ்டாலின் தாத்தா விஜய் மாமாவுக்கு ஓட்டு போட்டு வந்து பாருங்க. ஸ்டாலின் தாத்தா விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடணுமா? அவங்க மட்டும் போட்டா போதுமா? அழுவாத, நிச்சயமா போடுவாங்க. ஓட்டு போடணும். அழுவாத, கண்டிப்பா விஜய் மாமா ஜெயிச்சிருவாங்க. அழுவாத, நிச்சயம் நான் பார்க்க வருவாங்க. நீ எதுக்குமே அழக்கூடாது, ஓகே? நேயர்களே, தற்போது நாம் பார்த்த அந்த ஒளிப்பதிவுகள் நிச்சயமாக உங்கள் அனைவரையுமே ஒரு வகையிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். திருஞானம் சார், இப்போ இந்த பதிவு, அதாவது பொதுவாக தேர்தல் திருவிழா தமிழ்நாட்டின் பெருவிழா என்று சொல்வார்கள். ஆனால் இந்த தேர்தல் இதுவரை தமிழகம் காணாத அளவிற்கு வித்தியாசமான அணுகுமுறை, அதாவது ஒரு 3வது சக்தியாக விஜய் தாவேகா வந்த பிறகு இந்த எமோஷனல் ட்ரிகர், உணர்வு பூர்வமாக இந்த தேர்தலை அணுகுகிறார்கள். அது பாருங்கள், அந்த குழந்தை பேசி அழுது பேசுறது, இது நாங்கள் சில நாகரிகமாக இருக்கிற உரையாடல்கள் தான் போட்டிருக்கோம். இன்னும் சில உரையாடல்கள் பார்த்தீங்கன்னா நான் தற்கொலை பண்ணிப்பேன்னு சொல்கிறது வெளிப்படையாக சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு சில ஆடியோக்கள்லாம் வெளிவந்து இன்ஸ்டாவில் இப்போ அதுதான் புயல் வேகத்தில் போயிட்டுருக்கு, ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு.
இது இதுவரை யாருமே பார்த்திராத ஒரு கலாச்சாரமாக இருக்கிறது. அந்த கல்ச்சர் மகளே, வெறித்தனமான வழிபாடு, வெறித்தனமான ஈடுபாடு, அபிமானம், இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க சார்? இதனால என்ன தாக்கம் ஏற்படும் சமூகத்தில்? உண்மையிலே வேதனைக்குரிய ஒரு விஷயம். இப்போ நீங்கள் ப்ளே பண்ண இந்த ஆடியோஸ் எல்லாமே சமூக ஊடகங்களில் சர்வசாதாரணமாக உலவிட்டுருக்கு. அது நான் விஷம் கொடுத்துச்சு செத்துருவேன்னு சொல்கிறதும், என் குடும்ப உறுப்பினர்களை விஷம் கொடுத்துச்சு சாக வடிச்சிருக்கேன்ற சொல்கிறதும், இதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரீம் சைக்கோத்தனம் தான். ஏன்னா இது ஒரு எமோஷனல் பிளாக்மெயிலுக்கு விஜய் தன்னுடைய ரசிகர்களை தயார்படுத்தி விட்டாருங்கிறது தான் ஒரு வேதனையான உண்மை. இப்போ பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம்னா, நார்த் இந்தியா தான் அங்கே உள்ள குழந்தைகள் இளைஞர்கள் ரொம்ப பலவீனமாக இருக்கிறாங்க. அங்கே படிப்பறிவு ரொம்ப குறைவு. கிட்டத்தட்ட கடந்த 10 ஆண்டுகளில் 90,000 பள்ளிகளை மூடி இருக்கிறார்கள் ஊபி, பீகார், குஜராத் போன்ற மாநிலங்களில். ஸோ ஒரு பேத்தட்டிக் சிச்சுவேஷன். அங்கே இருக்கக்கூடிய பள்ளிகளே ரொம்ப மோசமாக இருக்கும், இருக்கிற பள்ளிகளே மூடிட்டு வராங்க. அதனால் அங்கே உள்ள பிள்ளைகள் இளைஞர்கள்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னா, ஏதோ பிழைப்பை தேடி ஒன்று வெளிமாநிலம் ஓடுறாங்க, அல்லது அங்கே புது புது சாமியார்களெல்லாம் உருவாருங்க. இப்போ ஒரு ரீசெண்டாக சில வீடியோஸ் வந்தது. ஒருத்தன் குரங்கு மாதிரி சாவி ஆசீர்வாதம் கொடுக்குறான், ஒருத்தன் பாம்பு மாதிரி நடந்து ஊர்ந்து போய் ஆசீர்வாதம் கொடுக்குறான், ஒருத்தன் பீர் அடித்து ஆசீர்வாதம் கொடுக்குறான், இன்னொருத்தன் சிகரெட்டு, இப்படிலாம் ஒரு கேவலமான நிலைமை அங்கே இருக்குது. பட் தமிழ்நாடு ஒரு அறிவுபூர்வமான மாநிலமாக கருதப்பட்டது, மதிக்கப்பட்டது. இங்கே இப்படி லட்சக்கணக்கான இளைஞர்கள், குழந்தைகள் அறிவை பயன்படுத்தாமல் சிந்திக்க திறனற்றவர்களாக மாறுவதற்கு விஜய் ஒரு காரணமாக இருந்திருக்கிறார். அவருடைய மிகப்பெரிய சாதனையை தான். அந்த வகையில் நம்ம அவருக்கு ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னா எவ்வளவு பெரிய வேலை செய்யப்பட வேண்டியிருக்கு இவங்களெல்லாம் அறிவுபூர்வமாக சிந்திக்கிறதுக்கும் நல்வழிப்படுத்துறதுக்குங்கிறது. அந்த ஷாக்கிங் நியூஸ் இப்போ தான் நம்ம உணர்கிறோம். அதனால் அதுக்கு நான் சொல்லுவேன், முற்போக்கு இயக்கங்கள், திராவிட இயக்கங்கள்,